யவனராணி. அத்தியாயம் 10. அடிகளின் அழைப்பு. அற்ப காரணங்கள் வாழ்க்கையின் போக்கை எப்படி மாற்றக்கூடும் என்பதை இளஞ்செழியன் அன்றிரவு கண்டுகொண்டான். இந்திர விழாவில் தூள் எழும்பும்படி சென்ற இளஞ்செற் சென்னியின் தேர்ச்சக்கரத்தில் அடிபட இருந்த ஒரு பெண்ணை காப்பாற்றியது குடும்ப கலகத்தில் வந்து சேரும் என்று இளஞ்செழியன் கனவில் கூட நினைக்கவில்லை. அடிப்படை இருந்து காப்பாற்றிய பிறகும் மூர்ச்சையாகிவிட்ட அந்த பெண்ணை தூக்கி அவள் வீட்டுக்கு எடுத்து சென்றபோது துவண்டு தொங்கிய அவள் நெற்றியிலிருந்த குங்குமம் முதலில் தன் கன்னத்திலும் பிறகு தன் மார்பிலும் விளைவித்த அடையாளங்கள் தன் வாழ்க்கை படகின் போக்கையே மாற்றக்கூடிய பெரும் துடுப்புகள் என்பதை இளஞ்செழியன் அறிந்திருந்தால் அந்த அடையாளங்களை நீக்கியே மனை சேர்ந்திருப்பான். ஆனால் அக்காள் மகளை பார்க்கும் ஆசையும் மனத்தில் இருந்த தூய்மையும் இந்த புறத்தோற்றங்களை விளக்கும் எண்ணத்தை அறவே அளிக்கவில்லை. அன்றிரவு ஏற்பட்ட அந்த முறிவை சரிப்படுத்த அந்த படைத்தலைவன் பட்டப்பாடெல்லாம் அடியோடு வீணாயிற்று. அடுத்த 2 நாட்கள் இளஞ்செழியன் எத்தனையோ முறை முயன்றும் பூவழகியை சந்திக்கவே முடியவில்லை. பூவழகியின் தோழி இன்பவல்லியையாவது சந்தித்து தனக்கும் சகோதரி மகளுக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பை மாற்றிக்கொள்ள இளஞ்செழியன் செய்த முயற்சியும் பலனளிக்க மறுத்தது. அடிக்கடி கண்ணுக்கெதிரே நடமாடிய இன்பவல்லி தனது தலைவியின் கண்டிப்பினால் இளஞ்செழியனுடன் எந்தவித சம்பாஷணையிலும் இறங்க மறுத்தாள். அப்படி தோழி தன்னை கண்டபோதெல்லாம் மறைவதைக் கண்ட படைத்தலைவன் சமயம் பார்த்து மாடிப்படிக்கருகில் அவளை ஒரு முறை வளைத்து நிறுத்தி, "உங்கள் தலைவி என்ன செய்கிறாள் இன்பவல்லி?" என்று விசாரித்த போதும் பதில் ஒழுங்காக வரவில்லை. அவன் கேள்விக்கு என்ன செய்கிறார்களோ தெரியாது என்று மட்டும் இன்பவல்லி பதில் சொல்லிவிட்டு அப்புறம் அடியெடுத்து வைக்கப் போனவளை மீண்டும் வழிமறித்து, "இன்பவல்லி" என்று கோபத்துடன் கூப்பிட்டான் படைத்தலைவன். "ஏன் படைத்தலைவரே, நான் கேட்கிறேன். கேள்விக்குத்தான் பதில் சொல்லிவிட்டேனே. பதில் சொல்லிவிட்டால் போதுமா? வேறென்ன செய்ய சொல்லுகிறீர்கள்? பூவழகியை நான் பார்க்க வேண்டும்." "குறுக்கே நிற்பது நான் அல்லவே. பின் ஏன் 2 நாட்களாக என்னை கண்டதும் ஓடுகிறாய்?" "ஓடுவது குறுக்கே நிற்பதாகுமா படைத்தலைவரே?" இதற்கு மேல் இளஞ்செழியனுக்கு என்ன பேசுவதென்று தெரியாததால் மிகுந்த கோபத்துடன், "உன் தலைவியை நான் உடனே பார்க்க வேண்டும் என்று சொல். அவள் இஷ்டப்படாவிட்டால் மாடிக்கு வந்து அவள் அரைக்கதவை உடைத்து தள்ளி அவளை பார்ப்பேன் என்று தெரிவி" என்று ஆணையிட்டான். சரி என்று தலையை ஆட்டிவிட்டு போன இன்பவல்லி சற்று நேரத்துக்கெல்லாம் திரும்பி வந்து, "தலைவி தங்களை கூடத்து தென்பக்க அறையில் அமரச் சொன்னார்கள்" என்றாள். இதனால் கொஞ்சம் மனச்சமாதானம் அடைந்த இளஞ்செழியன் தென்பக்கத்து அறையில் இருந்த மஞ்சத்தில் உட்கார்ந்து பூவழகியை எதிர்நோக்கியிருந்தான். சில வினாடிகளுக்கெல்லாம் பூவழகிக்கு பதில் அவள் தந்தை உள்ளே நுழைந்ததை கண்ட படைத்தலைவன் பதறி எழுந்தான். "வேண்டாம், உட்கார் இளஞ்செழியா" என்றார் பூவழகியின் தந்தை. "நான்" என்று மென்று விழுங்கிய படைத்தலைவனை நோக்கி புன்முறுவல் செய்த பூவழகியின் தந்தை, "என் மகளை எதிர்பார்த்தாய், ஆனால்" என்று இழுத்தார்.